வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து லைம் பிக்கிளோட வந்திருக்கிறேன். இந்த லைம் பிக்கிள் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு தேசிக்காய் ஊறுகாய் போட்டேன் நான். ஸோ இதில் வந்து நான் 8 தேசிக்காய் எடுத்திருக்கேன், எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதை வெட்டி போட்டு உப்பு சேர்ப்போம். ஸோ இந்த தேசிக்காய் வந்து வெட்டி எடுப்போம். ஸோ மேலால் லைட்டாக வெட்டிட்டு இந்த இப்படி வெட்டிட்டு ஸோ அடியிலையும் வெட்டிட்டு இப்போ ஃபுல்லாக வெட்டுறையில் நடுவில் இப்படி வெட்டி போட்டு இப்போ திருப்பி இந்த பக்கம் வெட்டுறது வெட்டணும். இந்த எப்படி வெட்டியிருக்கிறேன். எல்லாத்தையும் வந்து வெட்டி இருக்கிறேன் இந்த இப்படி. ஸோ இப்போ இதுக்கு வந்து நாங்கள் உப்பு அடையணும். உப்பு அடைஞ்சா தான் இந்த புளிக்கும் இந்த உப்பும் சேர்த்தா தான் சரியாக வந்து ஊறுகாய் வந்து டேஸ்டாக இருக்கும். பட் காயும் ஸோ நிறைய உப்பு போட்டு இதை வந்து நாங்கள் காய வைக்கணும். இதில் வந்து உப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த தேசிக்காயை வந்து உப்பு போட்டு அடைய போகிறேன். இப்படி திறந்துட்டு இதுக்குள்ள நிறைய உப்பு போட்டு அடையணும் 4 பக்கமும். இப்படி நான் உப்பு அடைஞ்சிருக்கிறேன். இந்த சுலகளை தான் இன்றைக்கு வச்சு நான் காய வைக்க போகிறேன். ஸோ அந்த சுலகளை நான் அடுக்கி இருக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் உப்பு சேர்த்து அடைய போகிறேன். ஸோ நல்ல வெயிலுக்கு இதை காய வைக்கணும். இப்படி ஒரு 8லேருந்து 10 நாள் எடுக்கும். நல்ல வெயில்னு சொன்னால் ஒரு 5-6 நாளில் காஞ்சிடும். ஸோ இந்த இருக்கு நான் இந்த இதுக்குள்ள தேசிக்காக்க வந்து நல்லா உப்பு அடைஞ்சி வச்சிருக்கிறேன். இந்த இப்போ இதை நாங்கள் கொண்டு போய் வெயிலில் வைப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன வெயில் வரையில் எனக்கு மார்னிங் என்றபடியாக. பட் நல்ல வெயிலுக்கு இதை வந்து காய வைக்கணும். ஸோ இந்த இருக்கு இந்த தேசிக்காய் வந்து நல்லா காஞ்சிட்டுது, நல்லா காயணும். இந்த நல்லா காஞ்சிட்டுது. நான் இதை சரியாக வந்து 10 நாள் வந்து காய விட்டேன். நான் உங்களுக்கு நல்ல வெயில் இருந்தேன்னு சொன்னால் ஒரு 5-6 நாள் காணும் காயறதுக்கு. பட் எனக்கு 10 நாள் எடுத்தேன்டா எனக்கு 1 நாளோ 2 நாள் சரியான வெயில் இல்லை. ஸோ இந்த இருக்குது இது காஞ்சிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஊறுகாய் போட போகிற ஒரு பாட்டில் எடுத்து நான் இந்த பாட்டிலை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெரிலைஸ் பண்ண பிறகு இந்த இருக்குது இந்த காஞ்ச தேசிக்காய் வந்து இதுக்குள்ளே போடுவோம். அப்படியே உப்போடையே சேர்த்து வையுங்க. ஸோ இந்த இருக்குது நான் இப்படி அடுக்கி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் ரெடி. 8 தேசிக்காய் வந்து காய போட்டுனான். ஸோ அந்த 8 தேசிக்காயில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லை ஒரு 12 தேசிக்காய் வந்து புளிஞ்சு விடணும். அந்த நீங்கள் இப்போ நீங்கள் போடுற 8 தேசிக்காய்ன்னு சொன்னால் அந்த 8 தேசிக்காயை மூடி இருக்கணும் இந்த தேசிக்காய் புளி. ஸோ இதில் வந்து ஒரு 10 தேசிக்காய் இப்போதைக்கு இருக்குது. இப்போ இதை நான் புளிய போகிறேன். ஸோ இதை வட்டி போட்டு புளிஞ்செடுப்பேன். ஸோ இந்த இருக்குது நான் புளிய போகிற தேசிக்காயெல்லாம் வட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் புளிஞ்செடுப்போம். ஸோ இதுக்கெலாம் நான் இப்போ புளிஞ்செடுக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமமாக இதை புளிஞ்செடுங்க, ஒரு சாரும் விடாமல். நான் 16 தேசிக்காய் வந்து புளிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது நான் புளிஞ்ச சாரெல்லாம் இதுக்கெல்லாம் விட்டுருக்கேன். இதை அப்படியே இந்த பல்போடைய இதுக்குள்ள விடுங்க. ஸோ நான் டோட்டலாக வந்து 14 தேசிக்காய் புளிஞ்சு வச்சிருக்கிறேன். 2.5 கப் எல்லாட்டிக்கு 625 ml தேசிக்காய் புளி இருக்குது. லைம் ஜூஸ் இருக்குது. இந்த So இதுல வந்து ஒரு தாச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஹீட் வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இருக்குது. இந்த வெந்தயத்தை இதுல போட்டு வறுத்தெடுக்கணும்.
நல்ல லைட்லி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் இதை வறுத்தெடுக்கணும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சோடைய இதை இப்படி கிளறி விடுங்க, இல்லாட்டிக்கு உங்களோட சாட்சி வந்து இப்படி ஆட்டி விடுங்க. இந்த வெந்தயத்தை வந்து 2 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வறுத்துருக்கு. இந்த பாருங்க லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இப்படி வரைக்கும் இதை இறக்கி எடுப்போம். இதை நான் பிரம்பா இறக்கி எடுத்துருக்கிறேன். லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ அதே பேனில் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரத்தையும் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்கணும். ஸோ இந்த பெருஞ்சீரத்தை போட்டு நான் 1 நிமிஷம் இதை வறுத்துருக்கிறேன். இந்த பெருஞ்சீரகம் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இதையும் வந்து பிரம்ப இறக்கி எடுப்போம். இந்த பெருஞ்சீரத்தையும் வந்து இறக்கி எடுத்திருக்கேன். லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து சின்ன காஞ்ச மிளகாய் இருக்குது, செத்தல் மிளகாய். இதில் வந்து 8 இருக்குது சின்னன். பட் உங்களுக்கு வந்து பெரிய காஞ்ச மிளகாய்ன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 4 ஒரு 5 யூஸ் பண்ணலாம். இது சின்ன செத்தல் மிளகாய்ன்றபடியாக நான் வந்து 8 யூஸ் பண்ணுறேன். இப்போ இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், வறுத்தெடுக்கணும். இப்போ 2 நிமிஷமா இதை வறுத்துருக்கிறேன். ஸோ இப்போ 3 நிமிஷமா இதை நான் வறுத்துருக்கிறேன். இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்கிறேன். இப்போ இதையும் பிரம்பா இறக்கி எடுக்க போகிறேன். இதை நான் பிரம்பா இறக்கி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிரைண்டரில் போட்டு தான் நான் அரைக்க போகிறேன். இந்த கூடு இதில் நான் வறுத்து வச்ச வெந்தயம் இருக்குது, வறுத்து வச்ச பெருஞ்சீரகம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இப்போ நான் வறுத்து வச்சிருக்கேன் இந்த காஞ்ச மிளகாயும் இதில் போடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை இதை அரைச்செடுக்கணும். ஸோ இதை நான் நல்லா பட்டை அரைச்செடுக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு நான் புளிஞ்சு வச்சிருக்கேன் இந்த லைம் ஜூஸ் இருக்குது, தேசிக்காய் புளி. இதுக்குள்ளேயே வந்து இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த கூடை இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய லைம் ஜூஸ் இருந்தால் தான் நல்லமேன்னு சொன்னால் காஞ்சிருக்கு தான் இந்த தேசிக்காய். ஸோ அதில் வந்து நிறைய ஜூஸ் வட்டிங்கன்னு சொன்னால் தான் இது நல்லா ஊறி பர்ஃபெக்டான ஊறுகாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இந்த தேசிக்காய் வந்து இந்த பாட்டிலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க இந்த ஜூஸை விடுவோம். ஸோ நான் அந்த விட்ட ஜூஸ் வந்து நாங்கள் போட்ட தேசிக்காய் அந்த லைமுக்கு மேலால் நிற்குதில்ல. ஸோ மேலால் இருக்குது. அது நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் நல்லா இதை ஊற விடணும். ஸோ அந்த 10லேருந்து 15 நாள் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் எடுத்து குலுக்கி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து சரியாக 18 நாளாக இருக்குது. நான் இந்த ஊற வச்சது நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு நாளும் இந்த 18 நாளும் எடுத்து லைட்லியாக குலுக்கி வச்சேன் நான். ஸோ இப்போ இந்த ஊறா ரெடி. ஸோ நல்ல ஒரு ட்ரையான கரண்டி எடுத்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஈரமான கரண்டி வைக்காதீங்க, பழுதா போயிடும். நல்ல பர்ஃபெக்டாக திக்காக வந்திருக்குதா. So okay friends, so இதுதான் இந்த தேசிக்காயில செய்யற pickle. இதை இன்னொரு விதமா செய்யறதுனா ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கிறேன். ஸோ இந்த தேசிக்காய் pickle லைம் pickle வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைம் pickle எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.
உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.